Hello guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் mascot தமிழ். இந்த வீடியோல நம்ம வந்து Redmi Note 8 Pro அன்பாக்ஸ் பண்ணி அதுல இருக்க pros and cons. சோ இந்த ஃபோன் இப்போ வாங்கலாமா? அதோட பிரைசிங் எவ்வளவு வருது? சோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ நம்ம சேனலுக்கு புதுசா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா thumbs up பிடிக்கலனா thumbs down. நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் அந்த Redmi Note 8 Pro வர பாக்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸா இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா இன்பில்ட்டாக வரும். அது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஜிபி வேரியன்ட் அப்புறம் என்ன கலர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 64 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் Helio G90 சிப், அப்புறம் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லி அதோட மெயின் ஸ்பெக் எல்லாமே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை திறந்து உள்ளே பார்த்தோன்னா உள்ளே வழக்கமாக நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒயிட் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு எப்பவும் வழக்கமாக வர அந்த சிம் எஜெக்டர் பின், டிபியூ கேஸ், வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது உள்ள. ஸோ டிபியூ கேஸ் பார்க்கலாம். டிபியூ கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஹார்டாலாம் இல்லை, சும்மா இதோ கடமைக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இப்போ சும்மா நார்மல் யூஸ்க்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரண்டி கைட் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ 2 பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே. ஒன்று வந்து வாரண்டி கார்டு, இன்னும் வந்து யூசர் மேனுவல். ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே நம்ம மெயின் கண்டென்ட்டான நம்ம ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோனுக்கு வருவோம், ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபோனை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ USB கிடையாது. ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்திங்கன்னா இன் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சிப்பும் ரொம்ப ஃபாஸ்ட்டான சிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ரிவ்யூவில் அது கேமிங்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ கேமரா யூஐக்கு வருவோம். கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் 64 மெகா பிக்சல் மோடுக்கு நீங்கள் மாற்றி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 64 மெகா பிக்சலில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் விழுவும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் இல்லை 12 மெகா பிக்சல் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேமரா யூஐ எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் நிறைய நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பெனோரமா, ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும்னா ப்ரோ மோட் இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ரோ மோடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ISO எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதில் 1080p 30 fps அப்புறம் 4K 30 fpsலேயும் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா MUI 11 Android 10 பேஸ்டாக இருக்குது. இவங்களுக்கு 12 அப்டேட் இன்னும் வரல. இந்தியாவுக்கு வந்தால் நம்ம உடனே அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் இன்னும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபோனோட பில்ட்டுக்கு வருவோம். பில்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன்றதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா IR பேஸ்டர், சைடில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சைடில் நம்ம பார்த்திங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் பின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பட்டன் கிடையாது. பில்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு கார்னரிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ கேமரா மாடியூல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமரா பம்ப் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வைக்கும்போது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீமியமான டிசைன். கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷைனியான லுக் கொடுக்குது ஃபோனுக்கு. ஸோ கிளாஸ் பேக்குன்றதுனால கண்டிப்பாக வழுக்கும். கேஸ் போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனை பவர் பண்ணுற மாதிரி Helio G90T சிப் கொடுத்துருக்கிறதுனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பரான ஃபோன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கிளாஸ் பேக்குன்றதுனால கண்டிப்பாக ஃபிங்கர் ஸ்மெச்சஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதனால் கேஸ் கண்டிப்பாக ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க, இல்லை கொடுத்துருக்க டிபியூ கேஸை யூஸ் பண்ணாலும் சரி தான். ஸோ இந்த கேமரா மாடியூலுக்கு வருவோம். கேமரா மாடியூல்லே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் மவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் கொடுத்துருக்க சிப் அப்படி. ஸோ இதில் சிப் பார்த்திங்கன்னா MediaTek Helio G90T சிப் கொடுத்துருக்காங்க. அது லிக்விட் கூலிங் சிஸ்டமோட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதோட பேட்டரியும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நல்லாவே இன்ட்ரெஸ்டாக கேம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஏன்னா ஹீட் இல்லாத ஃபோன் இருக்காது, பட் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஹீட் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் கேம் பண்ணால் ஹீட்டாக தான் செய்யும்.
ஸோ இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 டேக்கு யூஸ்க்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது கொடுத்துருக்கிறது 4500 mAh பேட்டரி உங்களுக்கு 1 டே சூப்பராக நிற்கும். உங்களுக்கு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான யூஸ் ஆச்சுன்னா 2 டேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அதோட கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க அதில். அதனால உங்களுக்கு கேமரா ஃபோட்டேஜஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோவும் கொஞ்சம் ஸ்டேபிளான வீடியோஸ் தான் இதை ப்ரொவைட் பண்ணுது. இதெல்லாம் இல்லை ஒரு செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 20 MP செல்ஃபி கேமராவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் செல்ஃபியுமே நல்லா இருக்கும். கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோக்கஸ்டாக தான் இது இருக்குது. உங்களுக்கு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் நல்ல பேட்டரி, நல்ல கேமராஸோட உங்களுக்கு இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்வேன். கேமரான்னு பார்த்தா 64 MP ப்ரைமரி, 8 MP வைடு, அப்புறம் 2 MP மேக்ரோ, அப்புறம் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு ப்ரைமரி லென்ஸில் எடுத்தது. இதுவும் 12 MP. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 MP மாற்றி எடுத்தது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து 8 MP அல்ட்ரா வைடில் எடுத்ததுனால உங்களுக்கு பிக்சர்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கும்போது, க்ராப் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஃபைனாக தெரியுது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் டீட்டெயில் லாஸ் இல்லை உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா 64 MP மாற்றி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேடோஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இது வந்து ஒரு போர்ட்ரேட் மோட். இது வந்து டெப்த் சென்சார் 2 MP டெப்த் சென்சார் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 MP எடுத்த ஷாட்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து அவுட்டோர் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 2 MP மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரஸ்டெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக இதில் தெரியுது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS அப்புறம் 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. இதில் EIS சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேக் தெரியாது. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 720p 120 FPS 960 FPS அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் நிறைய ஃபோன் இருக்குது. அதில் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல கேமிங் சிப் செட்டோட வருது. அது இல்லாமல் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், அப்புறம் ஒரு 64 MP கேமரா. ஸோ எல்லா ஆல்ரவுண்டராக இருக்குது இந்த ஃபோன் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் பண்ணிடுது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோன் பற்றி. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's Tech Mascot signing off.